நான் உங்க நாகராஜ். சித்தர்கள் பற்றிய எல்லா விஷயங்களுமே அமானுஷ்யமானவை தான். இன்னைக்கும் சித்தர்கள் பலருக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவலை உறுதி செய்யணும்னு நான் நினைச்சேன். அப்படி சித்தர்களை நேரடியா தரிசனம் செஞ்சவங்கள தான் இன்னைக்கு நான் சந்திக்க போறேன். ஜீவசமாதியில் காட்சி தரும் சித்தர்கள். அவங்க சொல்லி வச்சுட்டு போன மாதிரியே 100 வருஷம்க்கு அப்புறம் தான் அவங்களோட சமாதி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களின் ஆச்சரிய அனுபவங்கள். சக்கரவன் வெளியில வந்து வா காத்துன்னு பேர சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன பண்ண ஆளுரை எடுத்துட்டு வெளியில ஓடிட்டான். சமீபத்துல எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நேரடியா சித்தர்களை தரிசனம் செஞ்சிருக்கிறதா சொல்லி இருந்தார். அவர்தான் நான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். அவரோட பேரு திருமுருகன். ஜீவ அமிர்தம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட ஆசிரியர். சென்னை லைட் ஹவுஸ் பக்கத்துல தான் அவரோட வீடு இருக்கு. அவரை தேடித்தான் நான் இப்ப வந்திருக்கேன். நான் தேடி வந்தவரோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் திருமுருகனோட வீடு. ஒரு பத்திரிகை ஆசிரியரோட வீடு அப்படின்னதுமே நான் கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் கற்பனை செஞ்சு வச்சிருந்தேன். ஆனா இவரு ரொம்ப எளிமையானவரா இருந்தாரு. சித்தர்கள் பத்தி மட்டுமே தன்னோட புத்தகத்துல எழுதிக்கிட்டு இருக்காரு. சித்தர்களுக்காக மட்டுமே இந்த இதழ நடத்திக்கிட்டு இருக்காரு. தன்னோட ஆன்மீக தேடலுக்காக பல கோயில்களுக்கு போயிருக்காரு திருமுருகன். ஆனா எதுவுமே இவருக்கு திருப்தியை தரவே இல்லை. அப்பதான் ஒரு சித்தரோட ஜீவசமாதிக்கு போக நேர்ந்திருக்கு. அங்கதான் திருமுருகனுக்கு முதலா சித்தரின் ஒளிரூப தரிசனம் கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஒரு ஜீவசமாதிக்குள்ளே போகும்போது எனக்கு அங்கே ஒரு காட்சி. அந்த காட்சியை கண்ட உடனே பக்கத்தில் இருந்த கூட ஷேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா நாங்கள் இங்கே போயிருக்கிறதே 5 பேர் தான். 5 பேரில் 4 பேருக்கு கண்ணுக்கு தெரியல. என்னோட கண்ணுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே மறைஞ்சிச்சு. என்ன அது ஒரு பெரிய சர்பம் ஒன்று. அது 100 வருஷம் பழமையானது. அது மிகப்பெரிய இதில் இருந்து அது குறுகிடுச்சு. அப்படி சின்னதாக குறுகி அது ஃப்ளையிங். இப்போ பறக்கும். பறந்து விழும். அது வந்து நம்ம கொழிப்பி சுவாமிகள் ஜீவசமாதின்னு சத்யானந்த சுவாமி, கொழிப்பி சுவாமி என்கிற சத்யானந்த சுவாமி கிண்டி நம்ம மேம்பாலம் இறங்குறதுக்குள்ள லெஃப்ட்ல ஒரு பாபா கோயில் இருக்கு. இந்த பாபா கோயிலுக்குலாம் சமாதி இருக்கு. அந்த பழைய புற்று அங்கே இருக்கு. ஸோ அதனோட ஆச்சரியம் எனக்கு அதுக்கப்புறமா என்னையே சார்ந்து இருக்கிற ஒரு சில நண்பர்கள் அனுப்பின அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த காட்சி கிடைச்சது. அது மாதிரி ஒரு 2 பேர் கிடைச்சா, மீதி அங்கே 20 வருஷமா பூசை செய்கிற பூசாரி கூட அந்த காட்சி கிடைக்கல. ஆனால் அது ஃப்ளையிங். சித்தர் தரிசனம் கிடைச்சதும் திருமுருகனோட வாழ்க்கையே அடியோட மாறி இருக்கு. இன்னும் தீவிரமா சித்தர்கள் பற்றிய ஆராய்ச்சியில இறங்கி இருக்காரு. சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான தகவல்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. உடனே சித்தர்கள் பத்தி தனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரும்படியா செய்ய ஒரு புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் ஜீவ அமிர்தம். சித்தர்களை பத்தி மட்டுமே தகவல்களை வெளியிடுற ஒரு இதழ். இந்த புத்தகத்துக்கான தகவல்கள் எல்லாமே தானாவே திருமுருகனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஜீவாமிர்தம் புக்ல இதுதான் ஃபுல்லுமே சித்தர்கள் பத்தி தான் நீங்க எழுதியிருக்கீங்க. அந்த ஜீவாமிர்தம் புக்கு நான் எழுதவே இல்லை. சித்தர்கள் அருளால், சித்தர்களால் தூண்டப்பட்டு ஒரு கருவியாக என்னை ஆக்கப்பட்டு அந்த புத்தகம் வடிக்கப்பட்டது. ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு வாழும் சித்தரை சந்திச்சேன். அவருக்குள்ள அகத்தியர் வந்து பேசுறாரு. அப்ப சொன்னாரு, அப்பனே இந்த புக்கை நீ எழுதினாயான்னு, இந்த நூலை நீ எழுதினாயான்னு. இல்லை ஏன் எழுதப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். கேள்வி ஞானத்தில் எழுதினியா இல்லை ஞானத்தில் எழுதினியா? இல்லை எல்லாமே கேள்வி ஞானத்தில் தான் எழுதப்பட்டது. உனக்கு தெரியாமல் நீ ஞானத்தை எழுதிவிட்டாய் அப்படின்னா. எனக்கு புரியல யாருன்னு. எங்களால் எழுதப்பட்டது, எங்களாலே இது உலகுக்கு தெரிவிக்கப்பட்டது, எங்களாலே இது அனைவரும் பயன்பெறுவார்கள், ஜீவாமிர்தம் நீடூடி வாழும் அப்படின்னாரு. ஒரே ஆச்சரியம். காலையில் எனக்கு வந்து ஒரு 4:30 மணிக்கு நான் எழுந்துருவேன். இந்த 4:30 மணி எழுந்து ஒரு சின்ன ட்ராவல் வெளியே போயிட்டு வந்த உடனே ஒரு நாளைக்கு என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாக கிடைச்சிடும். அந்த என்னென்ன எழுத வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். திருமுருகனை பொறுத்த வரைக்கும் சித்தர்களை பற்றிய ஏராளமான தகவல்களை திரட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாதாரண மனிதர்கள் மாதிரியே வந்து கூட சித்தர்கள் காட்சி கொடுப்பாங்கன்னு திருமுருகன் சொல்றதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
இப்போ நான் பார்த்துருக்கிற சித்தர்கள் ஜீவாமிர்தம் மூலிமா அதில் நிறைய வாழும் சித்தர்கள்லாம் போட்டிருக்கோம். அதில் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரோட இருக்காங்க. ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு விஷயங்கள் கிளியர் ஆகும், ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சில நோய்கள் தீரும். அந்த மாதிரி மகான்கள்லாம் எடுத்து தான் இருக்காங்க. வெளியில் தெரியாமல் நம்மள மாதிரியே ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க சித்தர்களாக. வெளியில் கோணத்தில் வந்து அவங்க மறைக்கப்பட்டு, ஏன்னா இதெல்லாம் வெளிச்சத்தை கொண்ட ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பல சித்தர்கள் மகான்கள் எல்லாரையும் கொல்றதுக்கு தான் இந்த உலகம் வந்திருக்குது. சென்னையில் மட்டும் 145 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குன்ற தகவலை திருமுருகன் எனக்கு சொன்னார். இந்த ஜீவசமாதிகள் எல்லாத்துலேயுமே சித்தர்களை நேரடியா பார்த்த பலர் இருக்காங்கன்ற தகவலும் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. உடனே அப்படிப்பட்ட சிலரை நான் சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு அவரு என்ன திருவொற்றியூருக்கு கூட்டிகிட்டு போனாரு. இங்கதான் பட்டினத்தார் ஜீவசமாதி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை தான் நாங்க தேடி போயிட்டு இருந்தோம். இவங்க தான் சாந்தி. ஒரு ஒர்க் ஷாப்குள்ள தான் இவங்களோட வீடு. இவங்களுக்கு ஒரு சித்தரோட தரிசனம் நேரடியா கிடைச்சிருக்கு. அந்த அனுபவம் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய கடன் பிரச்சனை இருந்த சூழ்நிலையில இவங்களோட கணவர் திடீர்னு இறந்து போயிருக்காரு. அடுத்த சோதனையா மகனும் இறந்திருக்காரு. அடிமேல அடி விழுந்து நில குளிஞ்சு போயிருக்காங்க சாந்தி. அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு தான் அந்த ஆச்சரியமான நிகழ்வு நடந்திருக்கு. வீட்டுக்கார் இறந்து போன உடனே எனக்கு கடன் ரொம்ப அதிகமாக, எங்கள் வீட்டுக்காரர் கடனில் தான் விட்டுட்டு போயிருந்தார். அதனால வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப தொல்லைங்க. ஒரு வீடு ஒன்று முருகப்பணத்தில் இருந்துச்சு, அதை விற்று எனக்கு கொடுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் தன்னறையாமல் அழுதுன்னு படுத்துட்டு இருக்கல, இவர் வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு. நல்ல ஒரு பழுத்த பழம் மாதிரி நல்லா கவசனம் கட்டிக்கின்னு மேலே சொக்கா இல்லை, இது பூணூல் போட்டிருக்காரு. பூணூல் போட்டு கமண்டலம் எடுத்துக்கின்னு வந்து என் பக்கத்தில் நிற்கிறார். கட்டில் படுத்துக்கின்னு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் வந்து என்ன கண்ணை மட்டும் தொடச்சி விட்றாரு. என் கணத்தில் வலிக்கிற கண்ணை தொடச்சி விட்டார். நல்லா கை வந்து துடைக்கிறது எனக்கு தெரியுது. கையில கமண்டலத்தோட ஒரு சாமியார் வந்து தனக்கு ஆறுதல் சொன்னது கனவா நினைவான்னு கூட புரிஞ்சிக்க முடியாத குழப்பத்துல இருந்திருக்காங்க சாந்தி. இது பத்தி தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நேர்ல வந்து காட்சி கொடுத்தது நாதமுனி சித்தருங்கிறதும் அவரோட ஜீவசமாதி இங்கதான் இருக்குங்கிற தகவலும் சாந்திக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு ஒர்க் ஷாப்ல பழைய இரும்புகளுக்கு மத்தியில ரொம்பவே சாதாரணமா இருக்கு இந்த ஜீவசமாதி. இதுதான் நாதமுனி சித்தரோட ஜீவசமாதி. தனக்கு காட்சி கொடுத்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் கடந்த 22 வருஷமா இந்த ஜீவசமாதிக்கு வந்து தொடர்ந்து விளக்கேத்தி இதை பராமரிச்சுட்டு இருக்காங்க சாந்தி. சித்தரோட தரிசனம் கிடைச்ச நாள்ல இருந்து சாந்திக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியா அவங்கள விட்டு விலகி இருக்கு. சாந்திக்கு மட்டும் இல்லாம இந்த ஒர்க் ஷாப்ல வாட்ச்மேனா இருந்தவர் கூட சித்தரோட நடமாட்டத்தை நேரடியாவே பார்த்திருக்காரு. நைட்டில் வாட்ச்மேன் இப்போ தான் நிறுத்தினேன் ஒரு 2 மாசமா. அவர் சொல்லியிருக்காரு அங்கேருந்து வந்து இப்படியே வந்துட்டு இந்த முனைக்கு வந்துட்டு திரும்பி அப்படியே அங்கே போகிற மாதிரி நான் பார்த்துருக்குறேன். யாரு? எங்கிட்ட வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்தவர் தான் இந்த நாதமுனி சித்தர். இவரோட குருநாதர் சுடுகாட்டு சித்தர். இதெல்லாம் ஜீவசமாதியில எழுதி இருந்த குறிப்புகள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வருஷம் முழுக்க ஆள் நடமாட்டமே இல்லாம அமைதியா இருக்கு இந்த நாதமுனி ஜீவசமாதி. ஆனா குறிப்பிட்ட நாள்ல மட்டும் சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து வழிபாடுகளை செஞ்சுட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தான் சமாதி ஆகிற நேரத்தை முன்கூட்டியே சொல்லிட்டு தான் சித்தர்கள் ஜீவசமாதி ஆவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். நாதமுனி சித்தரும் தான் சொன்ன தேதியில தான் சமாதி ஆயிருக்காரு. அவர் சொன்ன டைம்ல சொன்ன டேட்ல இந்த இடத்துல இப்படிதான் நான் ஜீவசமாதி ஆகணும்னு சொல்லி வச்சு இறந்துருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது மாதிரி நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு நான் இறந்துருவேன். நான் அதுக்கு உண்டானதெல்லாம் நான் வந்து அங்கே பட்டினத்தார் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நான் வாங்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிண்ணா அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து பார்த்தா இது மாதிரி எல்லா பொருளுமே இருந்திருக்கு.
இருந்த உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி அவர் உயிர் விட்டுருக்குறாரு. உயிர் விட்ட உடனே இவரை பார்க்குறதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு 3 சாமியாருங்க வந்தாங்களாம். வந்த உடனே நம்ம எல்லாம் அடக்கம்லாம் பண்ணிட்டாங்களாம். பண்ண உடனே நான் திறந்தெல்லாம் முகம் காமிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் நான் திறந்து தான் நான் பார்க்கணும், நீங்கள் முகம் காமிக்கணும்னு சொன்ன உடனே நம்ம மண் வெட்டியை போட்டு மண் வெட்டி வெட்டையில் இந்த நம்ம நெத்தி அதில் வந்து அடிபட்டுருக்கு. பட்ட உடனே நம்ம கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் வர்ற மாதிரியே குபுன்னு ரத்தம் வந்திருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த திருநூறை எடுத்து அதில் வச்சு அமுக்கிட்டு நாதமுனி சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு சமாதி மூடிட்டு சொல்லிட்டாங்களாம். அதோட அவங்க 3 பேர் மட்டும் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லாம 100 வருஷங்களுக்கு அப்புறம்தான் தன்னோட சமாதி வெளி உலகத்துக்கு தெரிய வரும்ன்ற தகவலையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இப்போ நானும் சித்தர்கள் நேரடியா வந்து காட்சி தரதை பற்றி கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ ஏன் மூலமா இந்த ஜீவ சமாதி பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய போகுது. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. திருமுருகனும் சாந்தியும் சித்தர்களை நேரடியா பார்த்ததா சொல்றதையெல்லாம் கேட்டதும் எனக்கு கூட அப்படி ஒரு காட்சியை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாச்சு. எனக்கும் சித்தர்கள் காட்சி தருவாங்களான்னு தெரியல. ஆனா நான் இன்னும் இந்த மாதிரி சித்தர்களை நேரடியா பார்த்த சிலரை போய் சந்திக்க போறேன். நல்லா பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா அந்த கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்மைலிங் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி சந்தன வாசம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பரபரப்பான சென்னையில மட்டுமே 145 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குங்கிற தகவலே எனக்கு மட்டும் இல்ல, கேட்கிற உங்களுக்கே கூட ஆச்சரியமா தான் இருக்கும். அடுத்ததா நான் வியாசர்பாடியில இருக்கிற ஒருத்தரை சந்திக்க போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஒருத்தர் சித்தர்களோட நேரடியாவே பேசுறாருன்னு திருமுருகன் சொன்னதை கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவர்தான் ஜெகதீசன். முதல்ல இவரோட கனவுல தான் சித்தர் வந்து பேசியிருக்காரு. முதல்ல எனக்கு கனவுல தான் பேசிட்டு இருந்தாங்க. கனவுல கட்டையில் ஏறுறது, கனவுல பேசுறது, அதுக்கப்புறம் நிழல் படமாக நேரடியாக பேசுறது, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுறது. நீ அங்கே போ, உனக்கோசரம் அங்கே வேலை காத்துட்ருக்குது, எல்லாருக்கும் வேலை கொடு அப்படின்னு சில வார்த்தைங்களாம் சொன்னேன், பேசுனாங்க. அதை நம்பி நான் வேலை விடுறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். அது அவங்க சொன்னதை நான் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில், அனுபவ வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு 15 வருஷம் மேலே தேவைப்பட்டது. ஜெகதீஷோட கனவுல வந்து பேசின கரபாத்திர சுவாமியோட ஜீவசமாதிய நான் போய் நேர்ல பார்த்தேன். வியாசர்பாடியில தான் இந்த இடம் இருக்கு. இதுதான் கரபாத்திர சுவாமிகளோட ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதியை பராமரிக்கிற வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜெகதீசன். முதல்ல வேலையை விட சொல்லி கனவுல வந்து சொன்ன கரபாத்திர சுவாமி ஒரு கட்டத்துல நேராவே வந்து இவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இப்பவும் அடிக்கடி இந்த சித்தர் தனக்கு வந்து காட்சி தரார்னு ஜெகதீசன் சொல்றதை கேட்கும் போதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க அப்படிங்களா, அது மாதிரி டிவி ஆன் பண்ண டக்குன்னு வந்து நிற்கிற மாதிரி அவங்க உடனே வந்து அட்டன் ஆவாங்க. நீங்கள் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ வந்துடுவாங்க. அவங்க எப்போ பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வருவாங்க. நடு ரோட்டில் நடக்கும் போதும் சரி, படத்தில் பார்த்துன்னு இருக்கும் போதும் சரி, 40 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, அவங்க என்ன எப்போ நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து பேசுவாங்க. இப்போ இந்த ஜீவசமாதிக்கு வரவங்களுக்கு ஏதாவது உடல் நல கோளாறு இருந்தா இவரே மருந்து கொடுக்கிறாரு. இவருக்கு வைத்தியம் எதுவுமே தெரியாது. ஆனா எப்படி மூலிகை கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இப்பவும் தனக்கு கரபாத்திர சுவாமி நேர்ல வந்து எந்த நோய்க்கு என்ன மூலிகை தரணும்னு சொல்லித்தரதா சொன்னார். ஜெகதீசன் கல்யாணம் கூட செஞ்சுக்காம இந்த சித்தருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கும் பலர் பிரச்சனைகளோட இங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் சித்தர்கிட்ட பேசி மருந்து கேட்டு எல்லாருக்கும் வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜெகதீசன். ஆள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதிகள்லையும் காடுகள்லையும் மட்டும்தான் சித்தர்களை நேரடியா பார்க்க முடியும்னு நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனா இப்போ சென்னை மாதிரியான பிஸியான ஒரு சிட்டியில வெவ்வேறு இடங்கள்ல இன்னைக்கும் சாந்தி, ஜெகதீசன் மாதிரி சிலர் சித்தர்களை நேரடியா பார்த்திருக்காங்கன்ற தகவலே என்னை பிரமிக்க வைக்குது. திருமுருகன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே தன்னோட அனுபவமா ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். சென்னையில இருக்கிற ஒரு பெண் சித்தர் நேரடியா தனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி இருந்தாரு. நல்லா பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா அந்த கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்மைலிங் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி சந்தன வாசனை இல்லை கற்பூர வாசனை, இந்த மாதிரி நிறைய பூ வாசனை, அந்த மாதிரி நிறைய வாசனை நம்மளை தழுவும். இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணே இருப்போம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். சக்கரவன் வெளியில் வந்து வா காத்துன்னு பேர சொல்லி கூப்பிட்டாங்க. அது நான் கேட்கல, அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். வா காத்தின்னு கூடும்போது இவன் என்ன பண்ண அலர் அடிச்சுட்டு வெளியில் ஓயிட்டான். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருவான்மையூர்ல இருக்கிற ஒரு பெண் சித்தரோட ஜீவசமாதி இது. உள்ள அவங்களோட முழு உருவ சிலை இருந்தது. இவங்களோட பேரு சக்கரை அம்மா. அதாவது சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் வழிபட்டதால ஸ்ரீ சக்கர அம்மான்னு முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது காலப்போக்கில் சக்கர அம்மாவா மாறி போயிருக்கு. இந்த சக்கர அம்மாவோட பிரதான சீடரா இருந்தவர் தான் டாக்டர் நஞ்சுண்டராவ். அவர் தான் இந்த ஜீவசமாதியை கட்டியிருக்காரு. அதை இன்னைக்கும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க டாக்டரோட பேத்தியான சுமனா. நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அம்மா வந்து இந்த மாதிரி அவங்க சிரிப்பு சத்தம், காலடி சத்தம், சில டைம் வந்து சந்தனம் வாசனை வரும். நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணும்போது என்ன நடக்கும்னா அவங்களே நின்று முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி சத்தம், அவங்க நடக்கிற சத்தம், நிறைய பேர் இங்கே வேலை பண்ணுற அவங்க இந்த கோயிலை பார்த்துக்கிற நம்ம வேலை பார்க்குற வாட்ச்மேன் அவங்க ஃபேமிலி கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த சத்தம் நிறைய கேட்குதுன்னு. சக்கரம்மா உயிரோடு இருந்த காலத்துல அன்றைய பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தி வரும் அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் சென்னையில நடந்திருக்கு. இவங்க செஞ்ச அதிசயத்தை பத்தி திருவிக்கா தன்னோட உள்ளொளி புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இவருடைய காலேஜ் மாடியில ஒரு பெண் வானத்துல பறந்து வந்து இறங்கினதா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நடந்தப்போ இந்த விஷயத்தை பத்தி சென்னையே பரபரப்பா பேசியிருக்கு. அப்ப சென்னை மியூசியத்துல இருந்த சில ஐரோப்பியர்கள் பறந்து வந்த பெண்ணை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவங்க உடல்ல பறவைக்கான கூறுகள் இருக்கிறதுனால இப்படி பறந்திருக்கலான்னு ஒரு முடிவு சொல்லப்பட்டதா திருவிக்கா குறிப்பிட்டிருக்காரு. ஆனா டாக்டர் நஞ்சுண்டராவோடு திருவிக்காவுக்கு பழக்கம் இருந்திருக்கு. அவர் மூலமா தான் இவங்களும் ஒரு சித்தர்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டதா அந்த நூல்ல திருவிக்கா குறிப்பிட்டிருக்காரு. அஷ்டமா சித்துக்கள்ல முக்கியமானது லஹிமா. இந்த சித்து தெரிஞ்சவங்க உடம்ப லேசாக்கி நினைச்ச இடத்துக்கு வானத்துல பறவை மாதிரி பறக்க முடியும். அதத்தான் சக்கர அம்மா அப்பவே செஞ்சிருக்காங்க. தாத்தா ரொம்ப வந்து நம்ம மாண்புமிகு தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு பறவை ரூபத்தில் வந்து அவங்க வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த சித்திஸ் எல்லாம் தானாகவே அமைஞ்சிடுறது. ஏன்னா பண்ண தவம் அந்த மாதிரி. திருவிக்கா பார்த்துருக்கார். ஆனால் புக்கில் எழுதியிருக்கார் தான் வந்து அந்த டைமில் அம்மாவோட சக்தி அந்த மாதிரி இருக்கு. அந்த டைமில் நிறைய சர்ச்சை நடந்தது. சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள், போலூர் விட்டோபா சுவாமிகள், ஸ்ரீ ரமண மகரிஷி, இப்படி பலர் சக்கரம்மா உயிரோட வாழ்ந்த காலத்திலேயே வந்து இவங்களை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்கரை அம்மா சமாதி ஆனதுக்கு அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை இங்க வந்து தொடர்ந்து 5 நாட்கள் இந்த ஜீவ சமாதியில தியானத்துல இருந்துட்டு போயிருக்காரு. இப்படி பல முக்கியமான சாதுக்களும் ஆன்மீக பெரியவங்களும் வந்து போன இந்த ஜீவ சமாதியில தான் பலருக்கும் சக்கரை அம்மா இப்பவும் காட்சி கொடுக்கறதா நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு வயிற்று வலி வரும் சின்ன பிள்ளையிலேருந்து. அந்த வயிற்று வலி சாமானியமாக நிற்காது. ஹாஸ்பிட்டல் அந்த வயிற்று வலி வந்து கரெக்டாக 3 மணிக்கு அது வந்தது.
நான் பேசாமல் கடவுளை என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வயிற்றுல இப்படி கை வச்சுன்னு படுத்தது. அம்மா வந்து என் கால் மட்டும் அப்படியே நேரம் முக்காடு போட்டுட்டு மஞ்சள் போட முக்காடு போட்டு உத்திராச பட்டு போட்டு குடிச்சு விட்டாங்க. நானும் பேயா இருக்குமோ பெச்சாச்சா இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு புதுசு தெரியாது, பயந்துட்டேன். பயப்படும் இல்லை சரின்ட்டு நான் வயிற்றுல கை எடுத்து பட்டோன்னே என் வயிற்றுல இருக்கிற கையை எடுத்துட்டு கீழே குடிஞ்சு கையை வைக்கிறாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூஞ்சை நான் அப்படி பிடிச்சி தள்ளிட்டேன். தள்ளினா கூட அவங்க என் கையை எடுத்துட்டு இது 2 சிங்கிள் வச்சாங்க, வச்சு சரியாக போச்சு. அதுலேருந்து இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு அந்த வயசு. எங்கள் சின்ன பையன் வந்து நிறைய பார்த்துருக்கான். சின்ன பையன் வந்து டைல்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது மணி 11, 12 இருக்கும். அவங்க வந்து அம்மா சர்க்கரை அம்மா வந்து முத்தங்கி பண்ணுவாங்க, அது அப்படியே டைகரில் மாதிரி வரைவான். அது வரைஞ்சிட்டு இருக்கும்போது கடற்கன்னு சர்க்கரை அம்மா வெளியில் வந்து வா காத்துன்னு பேரை சொல்லி கூப்பிட்டாங்களாம். அது நான் கேட்கல, அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். வா காத்தின்னு கூடும்போது இவன் என்ன பண்ண அலறு அடிச்சுட்டு வெளியில் ஓடிட்டான். எங்கள் பையன் அப்போ தான் எனக்கு கத்துறான், என்னப்பா ஒரு அம்மா வந்து என்னை சர்க்கரை அம்மா வா காத்தின்னு கூப்பிடுறாங்க சொன்னான். பயந்துட்டு நான் வெளில ஓடிட்டேன். எல்லாரும் சர்க்கரை அம்மா தங்களுக்கு இன்னைக்கும் காட்சி கொடுக்கறதா சொல்லவும் எனக்கும் அவங்களோட நேரடி தரிசனம் கிடைக்குமான்னு ஒரு ஆசை வந்தது. நானும் இங்க இருக்கிற தியான மண்டபத்துல கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்தேன். மனசு லேசான மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. எப்படியும் நானும் ஒரு நாள் சித்தர்களை நேரடியா பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ எனக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு நான் பார்த்த 3 ஜீவ சமாதிகள்லையுமே ஒரு ஆச்சரியம் இருந்தது. இது எல்லாமே 100 வருஷங்களுக்கு அப்புறம்தான் வெளி உலகத்துக்கு பிரபலமடையும்னு சொல்லி இருந்தாங்க. அது இப்போ நம்ம நிகழ்ச்சி மூலமா நடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பிரச்சனைகளோட தன்னை தேடி வரவங்களுக்கு ஜீவ சமாதிகள்ல இருக்கிற சித்தர்களோட சக்தி சூட்சுமமா உடனடி தீர்வுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் வெளி உலகம் பார்த்திராத நாதமுனி ஜீவசமாதி, கரபாத்திர சுவாமிகளோட ஜீவசமாதி, சர்க்கரை அம்மா ஜீவசமாதி, இப்படி இன்னைக்கு நான் பார்த்த அனுபவங்கள் மூலமா இன்னைக்கும் சித்தர்கள் நேரடியா வந்து காட்சி கொடுக்கறாங்கன்றத என்னால புரிஞ்சிக்க முடியுது. மீண்டும் வேறு ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பூர்வ ஜென்ம தோஷங்களை நீக்கும் நள்ளிரவு யாகம். சிவன் தவம் செய்த குகைக்கு ஓர் நேரடி விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,